Hello my dear students, welcome to my channel Physics by GRB sir. In this video let us discuss the dielectrics. Dielectrics அப்படின்னு சொல்கிறது insulator students. எல்லா dielectricsம் insulators தான். ஆனால் எல்லா insulatorsம் dielectrics கிடையாது. All the dielectrics are insulators, but all the insulators are not dielectrics. அப்போ அந்த ரெண்டுக்கும் இடையில வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை எடுத்து நீங்கள் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து போலரைசேஷன் நடக்கும். போலரைசேஷன் அப்படின்னா என்ன சார்? இப்போ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலில் ஆட்டம்ஸ் இருக்கும். ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் க்ளவுட் எலக்ட்ரானும் பாசிட்டிவ் அட்டாமிக் நியூக்ளியஸும் ஸ்லைட்டாக செப்பரேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆட்டம் லைட்டாக வந்து என்ன ஆகும்னா ஓவல் ஷேப்புக்கு மாறும். அதோட பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு நான் அடுத்து காமிக்கிறேன். ஒரு இன்சுலேட்டர் எடுத்து நீங்கள் இதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுகளை வச்சிங்கன்னு வச்சுக்கிறோமே, இந்த போலரைசேஷன் எஃபெக்ட் அந்த இன்சுலேட்டரில் நடக்காது. அதனால தான் ஒரு டயலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது இன்சுலேட்டர் தான், ஆனால் போலரைசேஷன் எஃபெக்ட் அதில் நடக்கும். இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது அதில் வந்து போலரைசேஷன் எஃபெக்ட் நடக்காது. ஸோ இட் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டயலக்ட்ரிக்ஸ் அண்ட் த இன்சுலேட்டர்ஸ், ரைட். இப்போ இந்த டயலக்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறது நான் கண்டக்டிங் மெட்டீரியல். இன்சுலேட்டர்னாலே உங்களுக்கு வந்து நான் கண்டக்டிங் மெட்டீரியல் தானே. தட் மீன்ஸ் விச் டோன்ட் அலோ த எலக்ட்ரிசிட்டி டு பாஸ் த்ரூ இட் பிகாஸ் இட் ஹேஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த டயலக்ட்ரிக்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான் கிடையாது. இப்போ டயலக்ட்ரிக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கிறோமே, எபோனைட், கிளாஸ், ராட், மைக்கா, ரப்பர், சீட்டு, பேப்பர், இதெல்லாம் வந்து டயலக்ட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். சார் இந்த டயலக்ட்ரிக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது அது வந்து நம்ம பேசிவ் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேசிவ் எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டோட முக்கியமான நோக்கம் என்னென்னா இன் ஆர்டர் டு ஸ்டோர் த எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டயலக்ட்ரிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த கெப்பாசிட்டரை பற்றி சார் ஒரு 2 வீடியோ கழித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை பற்றி நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் டயலக்ட்ரிக்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் இந்த டயலக்ட்ரிக்ஸில் 2 டைப் இருக்குது. போலார் டயலக்ட்ரிக்ஸ் அண்டு நான் போலார் டயலக்ட்ரிக்ஸ். போலார் டயலக்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸுக்கு பேர் போலார் மாலிகுல்ஸ், அண்ட் நான் போலார் டயலக்ட்ரிக்ஸ் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய மாலிகுலுக்கு பேர் நான் போலார் மாலிகுல்ஸ், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம let us discuss the non-polar molecules. இந்த டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டெஃபனிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபனிஷன், நீங்கள் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். A non-polar molecule is one in which center of gravity of positive and negative charges coincide. அதாவது பாசிட்டிவ் சார்ஜோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் நெகட்டிவ் சார்ஜோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கோயின்சைட் ஆகும். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுமே வந்து என்ன ஆகும்? கோயின்சைட் ஆகும். அப்படிப்பட்ட மாலிகுலுக்கு பேர் தான் நம்ம நான் போலார் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். த நான் போலார் மாலிகுல் டசன்ட் ஹாவ் த பெர்மனண்ட் டைபோல் மூமெண்ட். நான் போலார் மாலிகுலில் பெர்மனண்ட் டைபோல் மூமெண்ட் இருக்காது. இட் ஹேஸ் நோ பெர்மனண்ட் டைபோல் மூமெண்ட். அப்படிப்பட்ட மாலிகுல்ஸுக்கு பேர் தான் நான் போலார் மாலிகுல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கிறோமே, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் வந்து நான் போலார் மாலிகுல்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நான் போலார் மாலிகுலில் வந்து பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் கிடையாது அப்படின்னு சார் சொன்னேன். அது எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ நான் போலார் மாலிகுலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் CO2, கார்பன் டை ஆக்சைடு, ரைட். இந்த கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து பார்த்துக்கிறங்க. கார்பன் வந்து சென்ட்ரலில் இருக்கும், ஆக்சிஜன் வந்து எய்தர் சைடில் இருக்கும். கார்பனோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ் அண்ட் ஆக்சிஜன்ஸுக்கு வந்து சார்ஜ் வந்து நெகட்டிவ், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். சப்போஸ் இந்த ஆக்சிஜனை நீங்கள் எடுத்துக்கிறீங்களேன், இது மட்டும் தனியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோமே, இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்? ரைட், இதோட சென்டரில் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இந்த ஆக்சிஜனுக்கு வாங்கலேன், இது மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும், ரைட். ஆனால் இப்போ ரெண்டுமே வந்து என்ன இருக்குது? கனெக்ட் ஆகிருக்கு, ரைட். அப்போ ஒரு டம்பல் ஷேப்பில் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கிறோமே. அப்போ இந்த டம்பல் ஷேப்பில் இருக்கிறதுனால இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டிப்பாக எங்கே இருக்கணும்? இங்கே தான் இருக்கணும், சென்டரில் இங்கே இருக்கணும், ரைட். இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது? கார்பன் ஆட்டம் இருக்குது. கார்பன் ஆட்டம் ஒரே ஒரு ஆட்டம் தான், அதாவது ஒரே ஒரு ஆட்டம் இருக்கிறதுனால இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்? இதே பிளேஸில் தான் இருக்கும். அப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நெகட்டிவ் சார்ஜோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் பாசிட்டிவ் சார்ஜோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆயிடுச்சு? கோயின்சைட் ஆயிடுச்சு. அதனால தான் இதுக்கு பேர் நான் போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சார், அப்போ எப்படி டைபோல் மூமெண்ட் வந்து 0 ஆகுது? ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டைபோல் மூமெண்ட்டோட ஜென்ரல் ஃபார்முலானது சார்ஜ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்.
அப்போ சார்ஜ் வந்து நமக்கு தெரிஞ்சாலும் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறோமே, டிஸ்டன்ஸ் வந்து என்னது 0. அதாவது இதை நீங்கள் ஆக்சிஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒய் ஆக்சிஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரைட். அப்போ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே கோயின்சைட் ஆயிருக்கு? கரெக்டாக ஆரிஜினில் கோயின்சைட் ஆயிருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் ஆரிஜினில் என்னென்னு எடுத்துக்கிறோம்? 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நீங்கள் சார்ஜோட டிஸ்டன்ஸ் 0 மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு டைபோல் மூமெண்ட் வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் தெர் இஸ் அனதர் ஒன் சிம்பிளஸ்ட் வே. பொதுவாக டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் நெகட்டிவ் சார்ஜில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த ரெண்டு சார்ஜை நீங்கள் எடுத்துக்கிறீங்களேன். ஸோ இதில் டைபோல் மூமெண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும்? அதாவது நெகட்டிவ் ஆக்சிஜனில் இருந்து பாசிட்டிவ் கார்பனை நோக்கி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து டைபோல் மூமெண்ட் வந்து கிடைக்கிது. அதாவது பி வெக்டார் உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த ரெண்டு சார்ஜஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்களேன். இங்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிறப்ப டைபோல் மூமெண்டோட டைரெக்ஷன் நெகட்டிவ் ஆக்சிஜனில் இருந்து பாசிட்டிவ் கார்பனை நோக்கி இருக்கும். ரைட். அப்போ இந்த ரெண்டு டைபோல் மூமெண்ட்ஸும் பாருங்கள் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்போ நெட் டைபோல் மூமெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறப்ப உங்களுக்கு 0 ஆகிடும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி தான் ஹைட்ரஜன் எடுத்துக்கிறீங்களேன். ஸோ ஹைட்ரஜன் வந்து இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. ரைட். இப்போ இது வந்து தனியாக இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்கும். பட் இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ டம்பிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கணும்? இந்த இடத்துல தான் இருக்கும். அப்போ இதை நீங்கள் ஆரிஜினாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு டைபோல் மூமெண்ட் என்ன ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 0 ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஆக்சிஜனுக்கு என்ன பண்ணிக்கலாம்? கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாத்துலேயும் அதாவது நான் போலார் மாலிகுல்ஸ் நீங்கள் எந்த மாலிகுல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா த டைபோல் மூமெண்ட் will be 0. therefore non-polar molecules are not having permanent dipole moment. உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபிகரை நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஒரே இடத்துல வந்து என்ன ஆயிருக்கு? கோயின்சைட் ஆயிருக்கு. அதாவது த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ் coincide with the center of gravity of the positive charge. அதனால தான் நம்ம வந்து நோ பெர்மனண்ட் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நான் போலார் மாலிகுல் எடுத்து நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா போலரைசேஷன் நடக்கும். ஓகே சார். அப்போ இந்த ஃபிகரை நீங்கள் நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் க்ளவுட் எலக்ட்ரானும் பாசிட்டிவ் அட்டாமிக் நியூக்ளியஸ் என்ன ஆயிருக்கு? லைட்டாக வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். ரைட். அப்போ டைபோல் மூமெண்ட் என்ன ஆயிடுச்சு? ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அதாவது இந்த பி வெக்டார் வந்து என்ன ஆயிடுச்சு? ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ பி வெக்டாரோட டைரக்ஷன் வில் பி ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட் லெட் அஸ் டிஸ்கஸ் த போலார் மாலிகுல்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், in polar molecules the center of gravity of the positive charge and center of gravity of the negative charges are separated even in the absence of an external electric field. ரொம்ப 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 முக்கியமான ஒரு டெஃபினிஷன். அதாவது நான் போலார் மாலிகுல்ல சார் என்ன சொன்னேன்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் கோயின்சைட் ஆகும். ஆனால் போலார் மாலிகுல்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜும் கோயின்சைட் ஆகாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இதில் வந்து பெர்மனண்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கும். அதில் பெர்மனண்ட் டைபோல் மூமெண்ட் கிடையாது. போலார் மாலிகுல்ஸில் பெர்மனண்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் போலார் மாலிகுல்ஸ் ஆர் H2O, N2O, HCl, NH3, NaCl. இதெல்லாம் வந்து போலார் மாலிகுல்ஸுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். So polar molecules are having permanent electric dipole moment. அது எப்படின்னு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் let us consider வாட்டர் மாலிகுல் H2O. ஒரு வாட்டர் மாலிகுலை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சார் வரைஞ்சிருக்கேன் பார்த்துக்கிறங்க. ஹைட்ரஜனோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ் அண்ட் ஆக்சிஜனோட சார்ஜ் வந்து நெகட்டிவ். இந்த இடத்துல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கனால அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல தான் இந்த இடத்துல இந்த பாயிண்டில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு கிடைக்கும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி ஆக்சிஜனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தோன்னு வச்சுக்கிறோமே, அது எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம டைபோல் மொமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து சார்ஜ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ரைட். ஸோ வி கேன் கால்குலேட் த டைபோல் மொமெண்ட் ஃபார் திஸ் H2O மாலிகுல். அதே மாதிரி தான் HCl நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிறோமே. ஸோ ஹெச்சுக்கு வந்து சார்ஜ் வந்து பாசிட்டிவ், அதே மாதிரி சிஎலுக்கு சார்ஜ் வந்து நெகட்டிவ். ஸோ போத் ஆர் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்போ ஒரு டைபோல் மாதிரி தான் இது இருக்குது. ஸோ டைபோல் மூமெண்ட்டை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஹைட்ரஜனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கும். குளோரினோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கும். அப்போ ரெண்டுக்கு இடையில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ரைட். அப்போ சார்ஜையும் டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி போடுறப்ப ஸோ வி கேன் கால்குலேட் த
டைபோல் மூமெண்ட். அதே மாதிரி தான் NaCl. Naவோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ் அண்ட் Clக்கு வந்து சார்ஜ் நெகட்டிவ். So they are separated by a small distance. So we can calculate the electric dipole moment and its direction will be from negative charge to positive charge. ஸோ இதில் எல்லாத்துலேயும் நம்மளால் டைபோல் மூமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியுது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பேர்? போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னு பேர். அதனால தான் இதில் வந்து பெர்மனண்ட் எலக்ட்ரிக் டைபோல்ஸ் இருக்குது. Hence, the polar molecules are having permanent dipole moments. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபிகரை பாருங்களேன். இந்த போலார் மாலிகுல் வந்து எப்படி போலரைசேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் வந்து என்ன இருக்குது? செப்பரேட் ஆகியிருக்கு. அதனால தான் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்க வேண்டிய ஆட்டம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகி ஓவல் ஷேப்புக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், போலார் மாலிகுல்ஸ் ஆர் ரேண்டம்லி ஓரியன்டட் இன் the absence of an external electric field. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகிருக்கும்? அதாவது அந்த மாலிகுல்ஸோட டைபோல் மூமெண்ட்ஸ் வந்து ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும், ஓரியன்டட் ஆகிருக்கும். ஸோ நெட் டைபோல் மூமெண்ட்டை கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகிடும்? 0ன்னு கிடச்சிரும் ஆன்சர். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த போலார் டயலெக்ட்ரிக்ஸ் எடுத்து ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வைக்கிறப்போம். அதாவது ஒரு பாசிட்டிவ் பிளேட்டுக்கும் நெகட்டிவ் சார்ஜு பிளேட்டுக்கும் இடையில் வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட். இதான் வந்து இதோட டைரெக்ஷன். இதை பார்த்துக்கிறீங்க. இதில் வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி இதில் வந்து பெர்மனண்ட் டைபோல்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வந்து இந்த பாசிட்டிவ் பிளேட் வந்து என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜு பிளேட் வந்து என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். அப்போ கிட்டத்தட்ட இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் இந்த டைபோல்ஸ் எல்லாம் வந்து அலைன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ த நெட் டைபோல் மூமெண்ட் வில் பி இன்டியூஸ்டு இன் இட். ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இன் ஆப்சன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் த நெட் டைபோல் மூமெண்ட் ஆஃப் த போலார் டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் இஸ் 0. But here the electric field is given. I mean, in presence of the electric field, the net dipole moment can be calculated because all the dipoles are trying to align along the direction of the external electric field. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் மறந்துடக்கூடாது. At the same time, the dielectric material is polarized. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நல்லா பாருங்களேன், எல்லாமே சார்ஜஸ் எல்லாம் வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிருக்கு? நல்லா பாசிட்டிவ். ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் மாலிகுல்லையும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் சூப்பராக வந்து என்ன இருக்குது? பிரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த மெட்டீரியல் வந்து என்ன ஆயிடுச்சு? போலரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் சார் நடத்தினதை கன்சல்டேட் பண்ணி சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிறேங்க. அதாவது இந்த நான்-போலார் மாலிகுலுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கிறோமே. அதாவது when E is equal to 0, then the P which is equal to 0. ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் நெகட்டிவ் சார்ஜோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கோயின்சைட் ஆனதுனால எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் என்ன ஆயிடுது? 0வாக மாறிடுது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அதே நான் போலார் மாலிகுல் எடுத்து நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வைக்கிறப்ப அதில் வந்து போலரைசேஷன் நடக்கும். அதனால் டைபோல் மூமெண்ட் வந்து என்ன ஆகும்? இன்டியூஸ் ஆகும். ஸோ வேர் த P இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ போலார் மாலிகுலுக்கு வாங்களேன். போலார் மாலிகுலில் பொதுவாக வந்து பெர்மனண்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கும். இருந்தாலும் இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் எப்படி அலைன் ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த டைபோல்ஸ் எல்லாம் எப்படி அலைன் ஆகிருக்கும் அப்படின்னா ரேண்டமாக அலைன் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் வந்து நெட் டைபோல் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறப்ப இதோட வேல்யூ என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். எப்போ? இன் ஆப்சன்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரைட். இப்போ இந்த போலார் மாலிகுலை எடுத்து நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வைக்கிறீங்க. அதாவது when E is not equal to 0. So these dipoles are trying to align along the direction of the external electric field. That's what the net dipole moment will be induced in it. So the P value will not be equal to 0. அப்போ டைபோல் மூமெண்ட் நமக்கு கிடைக்கும், நெட் டைபோல் மூமெண்ட் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கடைசியாக போலரைசேஷன் என்னன்னு சொல்லிட்டு சார் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதாவது த டோட்டல் டைபோல் மூமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் த டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் இஸ் கால்டு போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஒரு மெட்டீரியல் வந்து நல்லா போலரைஸ் ஆகணும் அப்படின்னா அது எதை பொறுத்து இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்து தான் இருக்கும். ஸோ த போலரைசேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அப்ளைடு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு.
ரைட். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண போலரைசேஷன் எஃபெக்ட் வந்து அந்த டயலெக்ட்ரிக் மெட்டீரியலில் ரொம்ப நல்லாவே நடக்கும். இந்த ப்ரொபோஷனாலிட்டி சைனுக்கு பதிலாக தான் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த கான்ஸ்டன்ட் psi e, தட் இஸ் கால்டு எலக்ட்ரிக் சசப்டிபிலிட்டி. இந்த எலக்ட்ரிக் சசப்டிபிலிட்டி தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டயலெக்ட்ரிக் மெட்டீரியலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் சார் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.